இப்ப லான்ச் ஆகிற போன்லாம் 7000 mAh 8000 mAh இருக்கு பேட்டரி. பட் ஆனா வெயிட்டும் திக்னஸும் கம்மியா இருக்கு. எப்படி? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. இப்ப நம்ம யூஸ் பண்ற போன்ஸ்ல எல்லாமே சிலிக்கான் கார்பன் அப்படிங்கிற ஒரு பேட்டரி வந்து யூஸ் பண்றாங்க. ட்ரெடிஷனலா லித்தியம் அயான் யூஸ் பண்ணுவோம். காமனா பேட்டரின்னு பாத்தீங்கன்னாலே ஆனோட் இருக்கு, கேத்தோட் இருக்கு. நமக்கு நார்மலா யூஸ் பண்ற லித்தியம் அயான் பேட்டரியில இந்த ஆனோட்ங்கிறது பாத்தீங்கன்னா கிராஃபைட் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த சிலிக்கான் கார்பன்ல சிலிக்கான் கார்பன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதனால ஒரு சின்ன சைஸ்லயே வந்து அதிகமான பேட்டரி வந்து ஸ்டோர் பண்ண முடியுது. அதனால இப்ப இந்த 7000 mAh 8000 mAh நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சிலிக்கான் கார்பன்னால என்னென்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. நம்ம சொன்ன சின்ன சைஸ்லயே ஒரு பெரிய பேட்டரி கிடைக்கிறதுனால போனோட வெயிட் கம்மியா இருந்தாலுமே பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு, திக்னஸும் கம்மியா கொடுக்குறாங்க. இந்த பேட்டரிஸோட நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது நாள் ஆக ஆக இந்த சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் நடக்க இந்த பேட்டரிஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால டீக்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ உங்க ஒப்பீனியன் இந்த சிலிக்கான் கார்பன் பேட்டரி பத்தி என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த பேட்டரியை யூஸ் பண்ணி கெப்பாசிட்டி அதிகமா அந்த போன் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஷார்ட்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.